வணக்கம் நண்பர்களே, நான் அழகர்சாமி. இந்த வீடியோவில் மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் தரிசனம் பண்ணுறதுக்காக நம்ம வந்திருக்கோம். இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. வாங்க நண்பர்களே, கூட்டத்தோட கூட்டமாக நம்மளும் போய் பக்த கோடிகளில் ஒருவரா கள்ளழகரை தரிசனம் பண்ணுறதுக்காக காத்திருப்போம். கள்ளழகர் வேஷம் போட்டிருக்க பக்தர்கள்ட்ட தங்களோட குழந்தைகளை கூட்டிட்டு வந்து பெற்றோர்கள் தண்ணி பீச்ச சொல்லி கேட்டுக்கிட்டு குழந்தைகளையும் சந்தோஷப்படுத்துறாங்க, அவங்களும் சந்தோஷம் அடைகிறாங்க. பக்தர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டை பெருமாளுக்கு செய்யக்கூடிய கைங்கரியமா நினைச்சு இங்க விசிறி விசிறவங்களை பார்க்க முடியுது. இதுதான் நண்பர்களே சித்திரை திருவிழாவோட உண்மையான வைப்ரேஷன். கள்ளழகர் வேஷம் போடுறவங்களும் அவங்க குடும்பத்தாரும் நண்பர்களும் இந்த மாதிரி ஆடிப்பாடி திருவிழாவை கொண்டாடுறதை இங்க மதுரையில மட்டும்தான் நம்மளே பார்க்க முடியும். இப்ப நம்ம மதுரை அண்ணாநகர் சினிப்பிரியா தியேட்டருக்கு முன்னாடி கள்ளழகர் வருகையை எதிர்பார்த்து ஆவலோடு காத்திருக்க நண்பர்களே. மதுரை அழகர் மலையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டியிலே உண்டியலை கொண்டு வந்துட்டு மாட்டு வண்டியிலே கொண்டு போயிடுவாங்க. சித்திரை மாசத்து வெயிலும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே இடத்துல கூடியிருக்கிறதுனாலையும் வெக்க அதிகமா தெரியுது. கள்ள அழகர் வேடம் போட்டு பெருமாள் மக்களை காண வர்றாரு. அவரோட சேர்ந்து உண்டியல்களும் வந்துடுது. இதுதான் நண்பர்களே 1000 பொன் சப்பரம். கொஞ்ச நாள் கள்ளழகர் வைகை ஆற்றில் இந்த 1000 பொன் சப்பரத்தில் தான் இறங்கினார். ஆனால் இப்போ இட நெருக்கடி காரணமாக குதிரையில் இறங்கிடுறாரு. 1000 பொற்காசுகள் கொண்டு மன்னர் திருமலை நாயக்கர் இந்த சப்பரத்தை உருவாக்குனதுனால இதுக்கு 1000 பொன் சப்பரம் அப்படின்னு பேர் வந்திருக்கு நண்பர்களே. இதுதான் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்குற இடம். கருப்பசாமி வேஷம் போட்டிருக்கவங்க பக்தர்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்து 20 லட்சம் பக்தர்கள் கூடக்கூடிய மாபெரும் திருவிழா இந்த சித்திரை திருவிழா. எங்கு பார்த்தாலும் மக்கள் கடல். இந்த கொடையும் அந்த கொடியும் வருது. அந்த அனுமார் படம் போட்ட அந்த பச்சை கலர் கொடி வருது பார்த்தீங்களா? இந்த கொடியும் இந்த கொடையும் எங்க இருக்கோ அங்கதான் கள்ளழகர் பின்னாடியே வந்துருவார்.
கோவிந்தா கோவிந்தான்னு பக்தர்கள் பரவசமா கத்துறது விண்ண பழக்குது. கள்ளழகர் இப்ப நம்மளை தாண்டி போயிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல திரும்பி வருவாரு. அதையும் நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம். இந்த வீடியோவோட முடிவுல கள்ளழகர் பூப்பல்லக்குல அழகர் மலைக்கு புறப்படுவதையும் நம்ம பார்ப்போம். இங்க கள்ளழகர் வேடம் போட்ட பக்த கோடிகள் மேல அடிக்கிறவங்கள நடுவுல நிப்பாட்டி அப்படியே அவங்கள சுத்தி 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 வந்து ஆடுறத பாருங்க. இந்த வயசுலயும் இந்த தாத்தா எவ்வளவு அழகா நடனமாடுறாரு. அழகரை பார்த்த சந்தோஷத்துல கண்ணை மறந்து ஆடுறாங்க. கள்ளழகர் திரும்பி வர்றதுக்கான அறிகுறி இது. கள்ளழகரை பக்தர்கள் பின்னாடியே விரட்டிட்டு போறாங்க. ஒரு தடவை பார்த்தா பத்தாதுன்னு திருப்பி திருப்பி பார்க்க வச்சிருவாரு. பக்தர்களோட உள்ளத்தை கொள்ளையடிச்ச கல்வர் அதுதான் கள்ளழகர். கள்ளழகர் வரையில பக்தர்கள் ஒரு பாத்திரத்துல சர்க்கரையை வச்சு மேல கற்பூரம் ஏற்றி காமிப்பாங்க. காமிச்சு சாமியை கும்பிட்டுட்டு பக்கத்துல உள்ள எல்லாருக்குமே அந்த பிரசாதத்தை கொடுப்பாங்க. ஜாதி மத வேறுபாடு இல்லாம அனைத்து மக்களும் ஒன்னா கூடி கொண்டாடுற ஒரே திருவிழா மதுரையில் நடைபெற இந்த சித்திரை திருவிழா தான். நம்ம வீடியோவில் பார்க்கறது சித்திரை திருவிழாவோட ஒரு சிறு துளி தான். பக்தர்கள் எல்லா பகுதியிலையும் மேலதாளத்தோட அழகர் போற வழி எங்குமே ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் போய்கிட்டும் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. சைவ வைணவ ஒற்றுமைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு மதுரையில் நடைபெற இந்த சித்திரை திருவிழா. சந்தோஷமா திருவிழா கொண்டாடணுமா? அடுத்த வருஷம் சித்திரை திருவிழாவுக்கு மதுரைக்கு வந்துருங்க. இப்ப நம்ம தல்லாகுளம் பெருமாள் கோயில் பக்கத்துல இருக்கோம். இன்னைக்கு அழகர் மலைக்கு கிளம்புறாரு. இங்க இருந்து பூப்பல்லக்குல பரப்புறாரு. இந்த வாகனத்துலதான் அழகர் மலைக்கு புறப்படுவாரு. தல்லாகுளம் பெருமாள் கோயில் பக்கத்துல உள்ள திருக்கண் மண்டபப்படிகள்ல அழகர் இப்ப இருக்காரு. ஒவ்வொரு மண்டபமா போய் வருவாரு பாருங்க. ஒவ்வொரு மண்டபத்துக்கும் எழுந்தருள்வார்.
கோவிந்தா கோவிந்தாங்கிற கோஷம் முழங்க சீர்பாதங்கள் கள்ளழகரை சுமந்துட்டு வர்றாங்க. கைப்பாரமா அழகரை சுமந்துட்டு வர்றவங்களுக்கு பேர் தான் சீர்பாதம். கள்ளர் திருக்கோலத்துல கையில வளரி ஈட்டியோட கள்ளழகர் மதுரையில இருந்து அழகர் மலைக்கு புறப்பட்டுட்டாரு. தங்க பல்லக்குல பூ அலங்காரத்தோட. இந்த உலக புகழ்பெற்ற மதுரை சித்திர திருவிழாவை இந்த வீடியோ வழியா பார்த்த உங்களுக்கும் கள்ளழகரோட அருள் கிடைக்கணும்னு நான் அழகர்கிட்ட வேண்டிக்கிறேன் நண்பர்களே. இந்த நேரத்துல உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்ல ஆசைப்படுறேன். இந்த அழகர் ஆத்துல இறங்குற அன்னைக்கு பிறந்ததுனாலதான் எனக்கு அழகர் சாமின்னு பேர் வச்சுட்டாங்க நண்பர்களே. நன்றி நண்பர்களே.